எந்த அளவுக்கு பாருங்கள், சூப்பராக உடையவே இல்லை. எவ்வளோ நல்லா வந்திருக்கு பாருங்கள். தனித்தனியாக 1/2 ஸ்பூன் சோம்பு, கடல் பாசி, பிரிஞ்சி இலை, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கட்டி பூண்டு, சின்ன வெங்காயம், குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. 3 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். ஒரு 2 அரைச்சி வச்ச தக்காளி பழம், அதில் தண்ணி ஊற்றிக்கோங்க. 1/2 கப்பு கடலைப்பருப்புனா 1/2 கப்பு துவரம்பருப்பு, பூண்டு, பெருங்காயம், கொஞ்சம் 7 காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக உப்பு. அந்த ஜார்லேயே ஒரு 1.5 கிளாஸ் அதை கலக்கி அப்படியே ஊற்றிடுங்க. கொத்தமல்லி, ஒரே ஒரு பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் கருவேப்பிலை. இப்போ பிடிச்சி வச்சுக்கலாம். இவ்வளோ புளி தான் போட்டிருக்கேன். அதை தண்ணியாக தான் இருக்கணும். தேங்காய் பால் நம்ம எடுத்துருக்கோம்ல, நல்லா திக்காக எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கரம் மசாலா இருந்தால் தான் தனித்தனியாக அப்படியே சேர்த்துருங்க உருண்டையை. 5 நிமிஷம் ஆச்சு, சிம்மில் வச்சுருக்கோம்.